இந்த வீடியோ ஆரம்பித்ததும் உங்களுக்கு மனசு அமைதியாக தோன்றினால் இப்போதே லைக் செய்யுங்கள். இப்படிப்பட்ட தெய்வீக கதைகள் தினமும் உங்கள் வாழ்க்கையில நிம்மதி தரணும்னா இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ இறுதி வரை பாருங்கள். வாழ்க்கையின் உண்மை தெரியும். இந்த உலகம் உருவாகும் முன் ஒளியும் இல்லை, இருளும் இல்லை, காலமும் இல்லை, காரணமும் இல்லை. அந்த அசரீர அமைதியில் அனந்தமாக விரிந்திருந்த பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது யோக நித்திரையில் கண்களை மூடியிருந்தார் மகாவிஷ்ணு. அவர் தூங்கினார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த உலகத்தின் ஒவ்வொரு நடவடிக்கையையும் அவர் கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் கண் இமைக்கும் ஒரு கணத்தில் பிரபஞ்சம் உருவாகும். அவர் கண் மூடும் ஒரு கணத்தில் அது அழியும். மகாவிஷ்ணுவின் நாபியிலிருந்து ஒரு தாமரை மலர்ந்தது. அந்த தாமரை மெல்ல மெல்ல விரிந்து அதிலிருந்து 4 முகங்களுடன் பிறந்தார் பிரம்மா. பிரம்மா கண்களை திறந்தார். சுற்றிலும் வெறுமை, அமைதி. அப்போது விஷ்ணுவின் குரல் அசரீரமாக கேட்டது. பிரம்மா, இந்த உலகத்தை உருவாக்கு, ஆனால் தர்மத்தை அடித்தளமாக வை. பிரம்மா உலகத்தை உருவாக்கினார். மலைகள், ஆறுகள், காடுகள், மனிதர்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த காலத்தில் அசுரர்கள் உலகத்தை ஆளத் தொடங்கினார்கள். அவர்கள் சொன்னார்கள், கடவுள் என்ற ஒன்று இல்லை, வலிமைதான் கடவுள். இந்த வார்த்தைகள் பிரபஞ்சத்தை நடுக்க வைத்தது. தேவர்களின் பிரார்த்தனை, தேவர்கள் கூட அசுரர்களால் அடக்கப்பட்டார்கள். இந்திரன், வருணன், அக்னி எல்லோரும் பயந்தார்கள். அவர்கள் அனைவரும் பார்க்கடலுக்கு சென்று மகாவிஷ்ணுவின் பாதங்களில் விழுந்தார்கள். நாராயணா, இந்த உலகம் அழிகிறது. தர்மம் முழுமையாக வீழ்ந்து விட்டது. நீங்கள் மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும். அந்த பிரார்த்தனையில் கண்ணீர் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. விஷ்ணுவின் வாக்கு. மகாவிஷ்ணு மெல்ல கண்களை திறந்தார். அந்த ஒரு பார்வையே பிரபஞ்சத்தை அமைதியாக்கியது. அவர் சொன்னார், தர்மம் வீழும்போது நான் வருவேன், அதர்மம் உயரும்போது நான் அவதரிப்பேன். தீமை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நியாயம் ஒரு நாள் வெற்றி பெறும். அந்த வார்த்தைகள் தேவர்களுக்கு புது உயிர் கொடுத்தது. அவதாரங்களின் தொடக்கம் முதலில் மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமனன், ராமர், கிருஷ்ணர். ஞானத்தின் உச்சமாக ஒவ்வொரு அவதாரமும் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னது: கடவுள் தாமதிப்பார், ஆனால் மறக்க மாட்டார். இன்று நீ இந்த கதையை கேட்கிறாய். உன் வாழ்க்கையிலும் அநியாயம் நடந்திருக்கலாம். உன் உழைப்புக்கு பலன் வராமல் இருக்கலாம். நீ நினைக்கலாம், கடவுள் என்னை பார்க்கவில்லையா? ஆனால் விஷ்ணு ஒருபோதும் கண்களை மூட மாட்டார். அவர் காத்திருக்கிறார். நீ பலவீனமாக இல்லாமல் வலிமையாக மாறும் வரை. விஷ்ணு தத்துவம். விஷ்ணு உடனே உதவ மாட்டார். ஏனென்றால் உன்னை சார்ந்தவனாக அல்ல, சுய வலிமையுடன் நிற்க வைக்க விரும்புகிறார். அவர் சொல்வது, தர்மத்தை கைவிடாதே, பொறுமையை இழக்காதே, நம்பிக்கையை விட்டுவிடாதே. ஏனென்றால் ஓம் நமோ நாராயணா. இந்த வீடியோ பிடித்தால் டிவினிட்டி ஷார்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.